வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு அற்புதமான படைப்பு. அமெரிக்கன் கண்ட்ரிஸ் நேம் மாதிரி இருக்கு. டெக்சாஸு, டெக்ஸாக்ஸ். இது வந்து சாக்ஸ். சரி, இது ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னு நான் சொல்கிறேன்டா. வேர்ல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு போட்டு 30 மணி நேரம் ப்ளே டைமு வித் த கேஸு, ஒயர்லெஸ் இயர்பட்ஸு. நீ ஆல்ரெடி ப்ராடக்ட் கையில் வச்சிருக்க. ஸோ அதில் என்ன ஹைலைட்னா கெப்பாசிட்டிவ் டச் கண்ட்ரோல் இருக்குது, சைடு ஸ்டெம்மில் இருக்குது, அப்புறம் ப்ளூடூத் 5.3, நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து அது சும்மா அது நீ எதிர்பார்க்கக்கூடாது இருக்குது. சரியா, அவங்க சொல்கிறபடி அவங்க சொல்கிறாங்க. IPX6 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. இந்த பக்கம் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா 6 months வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து சும்மா போட்டு வச்சிருக்காங்க. இது என்ன ஹைலைட்னா அவங்க வெப்சைட்லேயே வாங்கினது 299 கிடச்சது. எப்படின்னா கார்த்தி ப்ரோ வந்து இதில் கூகுள் பேயில் ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது அதுவே சஜஸ்ட் பண்ணிச்சு, இதுக்கு 299 வாங்கிக்கிறியா அப்படின்னு. சரி, அதனால ஓகே வாங்கலாம்னு சொல்லி வாங்கணும். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, கார்த்தி ப்ரோக்கு வந்து என்ன மெசேஜ் அனுப்பியிருந்தானா, ஐயா உங்களோட ஆர்டர் நாங்கள் ப்ராசஸ் பண்ணல ஏதோ சொல்லிட்டு 299 திரும்ப அனுப்பிட்டான். ஒன்று அவரும் ப்ரோ அது வாங்க முடியலன்னு எனக்கு அனுப்பிட்டார். பார்த்தா ஆனால் ஆர்டர்லாம் ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு டெலிவரும் பண்ணிட்டாங்க. காசு வாங்க. ஆமாம் ஆமாம். ரிட்டர்ன் வந்துருச்சு 299. ஆனால் ப்ராடக்ட் வந்துருச்சு. அப்போ ப்ராடக்ட் ரிட்டர்ன் போட்டுற வேண்டியதானே? இது ரிட்டர்னே போட முடியலையே சார். ஆல்ரெடி பே பண்ணியிருக்கீங்க சார், ப்ரீபெய்ட்னே போட்டு வந்திருக்கு சார். நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க சார். அண்ணா இது வேணாண்ணே. யாரா நீங்கள் எங்கே இருந்துடா வந்திருக்கீங்க? ப்ளூடூத் வெர்ஷன் 5.3. அப்போ ஆக மொத்தம் இப்போ நம்ம வாங்கினது ஃப்ரீயா இது? தேங்க்யூ கார்த்தி ப்ரோ. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3, பேட்டரி டைப் லித்தியம் பாலிமர், பேட்டரி கெப்பாசிட்டி 180 mAh, சார்ஜிங் டைப்பு டைப் சி, 12 மீட்டர் வரைக்கும் ரேஞ்சு, 10 மீட்டர். சரியா, டச் கண்ட்ரோல் இருக்குது, 30 hours ப்ளே டைம் இருக்குது, 45 minutes சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு போட்டிருக்கா மொத்தமாக. அண்ட் ஸ்பீக்கர் டிரைவர் யூனிட் வந்து 13 mm டிரைவரு, நல்லா பெருசாக தான் இருக்கும், பட்டே கொஞ்சம் பெருசு. அப்புறம் 20 Hz to 20 kHz ட்ரூ சாலிட் TWS போட்டு வச்சிருக்காங்க. ஓகல் ட்ராக்டு, 45 grams டோட்டல் நெட் வெயிட்டு, TWS கேஸு, சார்ஜிங் கேபிள் இதில் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து நீ வாரண்டிக்கு வந்து அந்த 6 months வாரண்டிக்கு இது வந்து நீ QR ஸ்கேன் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ 3 simple ஸ்டெப்ஸில் நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 6 மாதம் வாரண்டி கொடுக்கலாம். சரியா, ஆனால் 299 ரூபா. அதனால் என்னால் கேள்வி கேட்கணும். ஃப்ரீ ஆடியோ குவாலிட்டி வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம் நான் கண்டிப்பாக. ஸ்டெம் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனுங்க. சும்மா ஏனோ தானோன்னு கொடுக்காம ஒரு மாதிரி பெண்டா இந்த கையில் பிடிக்க ஹேண்டில் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கு. இதோட பேர் என்னென்னு வரும்னு பார்த்தோன்னே அதில் TWS8 அப்படின்னு வரும். TWS8ஆ? செம லவுடாக இருக்குது. ஆமாம், இன்னும் ஒரு 40% லவுடாக இருக்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிட்டா எவ்வளோத்துக்கு சாம்சங் ஃபோன் இல்லைங்க. அப்பா சவுண்டு கொஞ்சம் வால்யூம்ல சவுண்ட் நல்லா ஏறுதுங்க. இப்போ பாரு, ஃபுல் சவுண்ட் வச்சா. ஆனால் அப்பா பேஸ்லாம் தெரியுது. எனக்கு கம்ப்ளீட்டாக அடைச்சிருச்சுங்க. இவர் என்ன பண்ணாலும் எனக்கு சவுண்டு கேட்காது. நான் பேசுறது பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். என்ன ப்ரோ ஓகேயா? நான் பேசுறது எனக்கு கேட்கல. கேட்டா இவனுங்க பொட்டியில் இவனுங்களே ENCன்னு போட்டு வச்சிருப்பாங்க ப்ரோ. 80 ஓகே, ஆனால் அதுவே லவுடு ரொம்ப சவுண்டாக இருக்குது. என்ன கேட்டால் இது 40 கிட்டே இருக்கா? இதுதான் ரொம்ப சவுண்டாக தான் இருக்குது. அப்படியே காட்டேன் சொல்கிறேன். பேஸு எல்லாமே ஆக்சுவலாக ஃபீல் ஆகும். ஓவரால் குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹிஸ்ஸிங் நாய்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன சொல்கிற குவாலிட்டியில், அதுக்காக நாய்ஸ்லாம் இருக்காது. என்ன சொல்ல வரேன்னா, இப்போது குவாலிட்டியான பட்ஸ், இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு நண்பர் வந்து இப்போ Realme T200 வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக கீழே ஒரு பெரிய கமெண்ட் போட்டிருந்தார், நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு. ஏன்னா அது எல்டாக்லாம் இருக்குது. ஸோ அதை வாங்கி என்ஜாய் பண்ணுறாரு. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் இன்னும் வால்யூம் குறைக்கிறேன், இதுக்கு மேலே குறைக்க முடியல. இது கொஞ்சம் லவுடாக தான் இருக்குது. வெளில கேட்குது. ஐயா, காது செவிடாகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். என்னோட உள்ள இருக்கிற இயர் ட்ரம்ல அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்றேன். எனக்கு வெளில கேட்குது. ஹைலைட் என்னன்னா, இந்த வால்யூம் போதுங்க, நான் இப்போ வச்சிருக்கேன்ல இந்த வால்யூம் வந்து பக்கா. அடுத்த ஹைலைட் என்னன்னா, குவாலிட்டி ஆஃப் த ஆடியோ இஸ் ஆக்சுவலி எக்ஸப்ஷனலி குட். இந்த ப்ரைஸ்க்கு 299 நான் பேசவே கூடாது. நார்மலாக 1500 ரூபாய் 1200 ரூபாய்க்கு நான் ஒரு சில TWS யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான Realme T200 Poco X1 நான் சொல்ல, வேற ஒரு சில TWS யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எங்கேயோ இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன, இதான் டச் ஏரியா இல்லையா? இந்த இடம் தான் டச் ஏரியா. நீ வாடா வெளில, இந்த இடம் இருக்கு டச் ஏரியா. சிங்கிள் டேப்னா பாஸு, ஓகே. திரும்ப சிங்கிள் ப்ரெஸ்னா ப்ரெஸ் மாதிரி, அது ஆக்சுவல் டச் தான். டபுள் டைம் பண்ணனா நெக்ஸ்ட் ட்ராக்கு, ட்ரிபிள் டைம் பண்ணனா வால்யூம் இன்க்ரீஸ், லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணனா பவர் ஆஃபோ இவன் ட்ரிகர் ஆகும். அசிஸ்டண்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தால் செத்து போயிடுவான். ஸோ ஆக மொத்தம் கேமிங்க்கு எப்படி இருக்கான் அப்படிங்கிறது தான் பொதுவாக முக்கியமான அம்சம். ஏன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேட்டன்சி இல்லாமல் போட்டுருந்தான். லேட்டன்சி போட்டுருந்தானே, அதெல்லாம் எதுவுமே போடல. ஏதோ கேமு ஏதோ மேட் அவுட்டுன்னு இருந்தது, ஒரு மைல்டு லேட்டன்சி இருக்குது. அதுக்கு தான் பார்க்குறேன், ஒன்று அழுத்தும் போது ரெஸ்பான்ஸ் டைம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன், லேட்டன்சி இருக்குது. ஓகே ஓகே. இல்லை கேமிங் மோட்லாம் எதுவும் கிளைம் பண்ணல, பட் ஆனால் நம்ம சொல்கிறோம்.
ஆனா இதுல எனக்கு என்ன எப்படி இருந்ததுன்னா அந்த பிளேஸ் பண்றேன்லடா உள்ள அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆமா நீ எடுக்கிற ஆமா ஏன்னா இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு டியூல் டோன் மாதிரி ஒரு ஃபினிஷ் பண்ணிருக்கான் இந்த இடத்துல. மேல வந்து மேட் ஃபினிஷ் நல்லா இருக்கு, கீழே டைப் சி போட்டிருக்கு, இந்த இடத்துல எல்இடி யூயோ கண்ணை விஞ்சி போயிடும். பிரைட்டா தான் இருக்கும், ப்ளூ கலர் லைட் நல்லா பளிச்சுன்னு அடிக்குதுங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா உள்ள வைக்கிறதுக்குள்ள ஒரு 4 தடவை அழுத்திடுவோம், அந்த மாதிரி தான் அந்த டச் ஏரியா இருக்கும். சரியா உள்ள வச்சிட்டேன். எல்இடி பாரு இப்படி கண்ணில் அடிக்கும். எல்இடி நல்லா பிரைட்டா தான் இருக்கான், ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இருந்து நல்லா ஹெவியா இருக்கு. ஆமா. அப்புறம் கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 299 எக்ஸலண்ட். எப்படி இருக்கு 299க்குலாம் டிடபிள்யூஎஸ் இருந்தா அது எப்படி இருக்கும்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலாம். கரெக்ட் 299 தான் புரியுது எனக்கு. இப்போ எப்படி இருக்கு ஆக்சுவலா வந்து எனக்கு நான் ஃபேஸ்ல காசு நான் ஃபீல் பண்ற மாதிரி பட்ஸ்லயும் ஃபீல் பண்றேன். அந்த மைக் வழியா எனக்கு கேக்குது. சாக மொத்தம் 299 ரூபாய்க்கு ஒன் ஆஃப் த அல்டி ப்ராடக்ட். எல்லாருக்குமே 299 ரூபாய் கிடைக்கிறதா இருந்தா தாராளமா யாருனாலும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த மாதிரி ரிட்டர்ன் போட்டு உங்களுக்கு ஃப்ரீயாவே தரோம் அப்படின்னா அவன் பயங்கரமான பிராண்டு. இல்ல பரத் தான் செம பண்ணு. என்னடா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறேன், பட்ஸை மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், 290 ரூபாய்க்கு வாங்கிட்டு யூஸ் பண்ணி தூக்கி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன இது அப்படின்றான். நார்மலா யூஸ் அண்ட் த்ரோ ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் பாத்திருக்கேன், ஏர்போர்ட்ல எல்லாம் பில்டப் கொடுப்பானுங்க. இவனுக்கு என்னடா டிடபிள்யூஎஸ் எடுத்துன்னு வந்து உனக்கு 300 ரூபாய்க்கு தரானுங்க, யாரா இவனுங்களாம் அப்படின்னா. நல்லா தான் இருக்கு, குவாலிட்டி ரொம்ப கேவலமாலாம் இல்லை. எனக்கு அந்த பேஸ் கூட வந்து டீசெண்டா நல்லா பாடுறா. சில காஸ்ட்லி பட்ஸே வந்து இப்படி தலைகள்லாம் சாட் போட்டு புக்குன்னு விழுந்துரும். இவன் பரவாயில்லையே, எவ்வளோ பரவாயில்ல. இருக்கானுங்க. நீங்க யாராவது வந்து டெக்ஸாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது மாடல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு பேர் வந்து TWS8. ஆமா ஓகே. ஸோ யாரெல்லாம் கூகுள் பே யூஸ் பண்றீங்களோ ஒரு தடவை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கார்த்தி ப்ரோ அதை கண்டுபிடிச்சாரு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கும் 299 காமிச்சதுன்னா தாராளமாக நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். ஜாலியா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டு இருக்கு. சும்மா பேக்குள்ள போட்டு எவ்வளவு ஸ்கிராச் ஆனாலும் பரவாயில்ல ப்ரோ, சும்மா போட்டு வச்சுக்கிறேன். அந்த மாதிரி இது ஸ்கிராச் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இந்த பாலிஷ்டு ஏரியால ஈஸியா ஆகும். ரொம்ப அந்த மேட் ஏரியால. ஆமாமா இப்பதான் வெளில எடுத்தேன், அதுக்கே இந்த லட்சணம். ஆனா அந்த மேட் ஏரியால ஸ்கிராச் ஆகாது, நல்லா இருக்கும். ரைட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம்.